அப்போ எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல தான் பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க அனுமதி கொடுக்கலையா? ஏன்னா எங்களுக்கு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 20 நிமிடம் எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் சந்திச்சு பேச போறார்கள். நாங்க மோடி அந்த இதுல இருந்து வந்த உடனே அதுலயே பார்த்துட்டு டிக்கெட்டை கொடுத்து பேப்பரை வாங்கிட்டு சரி போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டார். இதுக்குள்ள ஆர்ப்பாட்டம் தேவையில்லையா? நான் மோடியை பார்த்தேன்னு சொல்லி ஒன்றும் ஆர்ப்பாட்டம் இல்லையா? அந்த அனுமதி கூட உங்களுக்கு கிடைக்கல. இவர் தொகுதி விஷயமா கேட்டார், மக்கள் விஷயமா கேட்டார். ஒரு பிரைம் மினிஸ்டர் வராருன்னு மக்களுக்காக கேட்டார். அவர் தான் சுயநலத்துக்காக கேட்டார். ஏன் இது வரைக்கும் அவர் எதுக்கு என்ன கேட்டாரு, என்ன செஞ்சாருன்னு சொல்லி வெளியில பப்ளிசிட்டி கொடுத்துருக்காரா? ஏதா நான் இப்போ தங்கம் தென்னரசு எதுக்காக போய் பார்த்தாருங்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து மருத்துவமனையில் இருந்தாலும் நிதியமைச்சர் அனுப்பிவிட்டு பார்க்குறாரு. என்ன விஷயமா பார்த்தாரு, எதுக்காக பார்த்தாரு, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கருத்துக்கள் கொடுத்துருக்காங்கங்கிறத விளக்கம் கொடுத்துட்டாரு. எதிர்கட்சி தலைவராக பார்த்தேன், என்ன செஞ்சேன், எதுக்காக கொடுத்தேன், எதுக்காக பார்க்குறதுக்கு 20 நிமிடம் டைம் கேட்டேன், எதுக்காக விளக்கம் கொடுத்தாரா? இவர் எல்லாமே உள்ளொண்டு புறமுண்டு. இந்த ரெட்டையில் சின்னம் கிடைக்காதா, நம்மள்ட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொடுத்த மாதிரி இப்போ நமக்கு ரெட்டையில் சின்னத்தை பிஜேபி கையில் தரணும், அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி நம்மளை உட்கார வைக்கணும், அப்புறம் பிஜேபியை முழுக்கு போட்டுட்டு டிசம்பர் மாதம் நம்ம ஒதுங்கி போயிடணும், அங்கிற ஒரு குறுக்கு புத்தி குறுக்கு எண்ணத்தில் செயல்பட்டு